Hi friends, welcome to our channel Kutima Novels. இந்த வீடியோவில் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ there are 3 types of nuclear reactor. ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ரிசர்ச் ரியாக்டர், ப்ரொடக்ஷன் ரியாக்டர், பவர் ரியாக்டர். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டிபெண்ட்ஸ் அப்பான் பர்பஸ் நமக்கு தேவையான தேவைகளை பொறுத்து வந்து இந்த ரியாக்டர்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ரிசர்ச் ரியாக்டர், ப்ரொடக்ஷன் ரியாக்டர் அண்ட் பவர் ரியாக்டர். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் மோஸ்ட்லி நியூக்ளியர் ஃபிஷன் தான் நடக்கும். ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் என்ன நடக்கும்னா ஹெவி நியூக்ளியஸ் ஆர் ஸ்பிளிட் அப் இன்டு 2 லைட்டர் நியூக்ளியை. ஸோ இதுதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். ஒரு ஹெவி நியூக்ளியஸில் வந்து நம்ம வந்து ஸ்லோ நியூட்ரான்ஸ் வச்சு ஹிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 2 லைட்டர் நியூக்ளியாக பிரிஞ்சு ஸ்லோ நியூட்ரான்ஸையும் வெளியே ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஹெவி நியூக்ளியர் இருக்குது, இது வந்து யுரேனியம். ஸோ ஸ்லோ நியூட்ரான்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது வந்து கிரிப்டான், பேரியானாக பிரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நியூட்ரான்ஸை வந்து வெளியே கொடுக்கும், ஸ்லோ நியூட்ரான்ஸை வெளியே ரிலீஸ் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் நியூக்ளியர் ரியாக்டரில் நியூக்ளியர் ஃபிஷன் தான் நடக்குது. ஸோ பவர் ரியாக்டர்ஸ் தான் நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பவர் ரியாக்டர்ஸில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஸோ இது வந்து 4 டைப்ஸ் வந்து பவர் ரியாக்டர். பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அண்ட் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஸோ இந்த 4 எப்படி வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாடரேட்டர் அண்ட் கூலண்ட். அதில் யூஸ் பண்ணுற மாடரேட்டர் அண்ட் கூலண்ட்டை பொறுத்து நம்ம வந்து இந்த 4ஐயும் பிரிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசைல் மெட்டீரியல் என்ன அப்படின்னா நம்ம இந்த 4லையுமே யூஸ் பண்ணுற ஃபிசைல் மெட்டீரியல் வந்து யுரேனியம் தான். ஸோ யுரேனியம் 235-92 இது தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எர்த்தில் வந்து பிளென்டி அமௌண்ட் ஆஃப்லாம் கிடையாது. இது வந்து 0.7% தான் வந்து நம்ம எர்த்தில் வந்து கிடைக்குது. ஓகேவா? ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து தான் நம்ம ஃபிசைல் மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணுற யுரேனியம் வந்து நேச்சுரல் யுரேனியம் ஆக்சைடு. ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசைல் மெட்டீரியல் வந்து நேச்சுரல் யுரேனியம் ஆக்சைடு. அண்ட் பவர் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது லோ என்ரிச்டு யுரேனியம். அண்ட் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது யுரேனியம் அண்டு புளூட்டோனியம். ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஃபிசைல் மெட்டீரியல்ஸ். ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? உள்ளே வந்து என்ன நடக்குது? உள்ளே வந்து ரியாக்டருக்குள்ளே நமக்கு செயின் ரியாக்ஷன் தான் நடக்குது, அப்படி தானே? ஸோ செயின் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் வந்து செயின் ரியாக்ஷனாக நடக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை செயின் ரியாக்ஷன்? ஒரு ரியாக்ஷன் வந்து அப்படி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தால் தான் அது வந்து செயின் ரியாக்ஷன். ஸோ யுரேனியம் 235 ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அதை ஸ்லோ நியூட்ரான்ஸ் வச்சு நம்ம ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யுரேனியஸ் வந்து எப்படி அந்த யுரேனியம் எப்படி பிரியுது? கிரிப்டான், பேரியம் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரியுது. 2 லைட்டர் நியூக்ளியாக பிரிஞ்சுட்டு அது கூட 3 நியூட்ரான்ஸ், ஸ்லோ நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, அப்படி தானே? ஸோ அந்த ஸ்லோ நியூட்ரான்ஸ் என்ன பண்ணும்? உள்ளே இருக்கிற ரியாக்டரில் இருக்கிற இன்னொரு யுரேனியமை போய் ஹிட் பண்ணும். ஓகேவா? அது இன்னொரு யுரேனியமை போய் ஹிட் பண்ணும். அது என்னாகும்? கிரிப்டான், பேரியம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு மறுபடியும் 3 நியூட்ரான்ஸை வெளியே விடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியும் ரிலீஸ் பண்ணும். ஹை எனர்ஜி ரிலீஸ்ட் இன் மெகாஎலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஹை எனர்ஜியும் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னொரு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற நியூட்ரான்ஸ் என்ன பண்ணும்? இன்னொரு யுரேனியமை வந்து ஹிட் பண்ணும். ஸோ இப்படி ஹிட் பண்ணி அது வந்து செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரியாக்டரில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படி செயின் ரியாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அந்த ரியாக்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம மாடரேட்டர், கூலண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ லாட் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ், நிறையா நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். இட் வில் பிளாஸ்ட். ஸோ அப்போ வந்து அது வந்து பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ டு கூல் டவுன் த ப்ராசஸ் மாடரேட்டர் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த ப்ராசஸை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? மாடரேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறோம். ஸோ மாடரேட்டர் வந்து என்ன பண்ணும்? ஸ்லோ டவுன் த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். அந்த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை வந்து என்ன பண்ணுது? ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்குது. ஸோ மாடரேட்டர் வந்து மேக்ஸிமம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டினரி வாட்டர், ஹெவி வாட்டர், இந்த 2 தான் வந்து மாடரேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டியூ டு த எலாஸ்டிக் கலெக்ஷன் ஆஃப் மாடரேட்டர் த நியூட்ரான்ஸ் ஆர் ஸ்லோ டவுன். ஸோ மாடரேட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது எலாஸ்டிக் கொலெக்ஷன் நடக்குது. மாடரேட்டர் யூஸ் பண்ணும்போது எலாஸ்டிக் கொலெக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ நியூட்ரான்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுது. ஸோ அண்ட் மேக்ஸ் ஃபர்தர் செயின் ரியாக்ஷன். ஸ்லோ டவுன் ஆகி
மறுபடியும் வந்து செயின் ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்துது. ஓகே, இதுதான் மாடரேட்டரோட வேலை. ஸோ கண்ட்ரோல் ராட். ஸோ டு கண்ட்ரோல் த நியூட்ரான்ஸ் கண்ட்ரோல் ராட் வாஸ் யூஸ்ட். நியூட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா போரான் அண்ட் கேட்மினம். இந்த ரெண்டும் வந்து நம்ம யூஸ்ட் அஸ் அ கண்ட்ரோல் ராட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து பார்க்குறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் கே அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு n/n. இது ரெண்டுமே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான். ஓகேவா? ஸோ n/n நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து 1 ஜென்ரேஷன் நியூட்ரான், இது வந்து பிஃபோர் 1 ஜென்ரேஷன் நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1 ஜென்ரேஷன் நியூட்ரான், அப்போ இந்த டைம் ப்ரொடியூஸ் ஆகிற நியூட்ரான்ஸ், இப்போ வந்து செயின் ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த டைம் ப்ரொடியூஸ் ஆகிற நியூட்ரான்ஸ் எல்லாமே வந்து 1 ஜென்ரேஷன் நியூட்ரான்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸில் நடந்திருக்கும் இல்லையா, அந்நேரம் ரிலீஸ் ஆன நியூட்ரான்ஸ் எல்லாமே வந்து பிஃபோர் 1 ஜென்ரேஷன் நியூட்ரான். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் கே இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் n/n. ரெண்டுமே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ நியூட்ரான் பாப்புலேஷன் ஃபார்ம் 1 நியூட்ரேஷன் 2 சப்சிக்வெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதில் வந்து கே ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டரை பிளாஸ்ட் பண்ணிடும். கே இஸ் லெஸ் தென் 1னா நியூட்ரான்ஸ் வந்து டிகே ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து தேவையான நியூட்ரான்ஸ் வந்து இல்லை. ஸோ அப்போ செயின் ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். கே வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா செயின் ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ கே எப்படி இருக்கணும்? மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மஸ்ட் பி ஈக்குவல் டு 1. ஸோ 1 இருந்தால் தான் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரல் யுரேனியம். ஸோ நேச்சுரல் யுரேனியம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா மார்டின் கிளாபோர்த். கரெக்டாக ரீட் பண்ணுறேன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அவர் வந்து 1789 வந்து யுரேனியம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 1132 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஐசோடோப்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது வந்து யுரேனியம்-238 அண்ட் யுரேனியம்-235. ஸோ யுரேனியம்-238 தான் நம்ம எர்த்தில் வந்து 99.3% வந்து இருக்குது. யுரேனியம்-235 வந்து 0.7% தான் வந்து எர்த்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் யுரேனியம்-235 வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிகேஸ் வெரி ஸ்லோ, ரொம்ப ஸ்லோவாக டிகே ஆகும். யுரேனியம்-235 வந்து டிகேஸ் ஸ்லைட்லி ஃபாஸ்டர், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து அது வந்து டிகே ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் யுரேனியம்-238. யுரேனியம்-238ஓட ஹாஃப் லைஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நம்ம ஏஜ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. அதாவது எர்த்து வந்து எர்த்தோட ஏஜ் இருக்கும்போதே அந்த யுரேனியம்-238 வந்து இருந்திருக்கு. இன்னும் அதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து இதோட ஐசோடோப்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 92 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 143 இல்லை 146 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 143 நியூட்ரான்ஸ்னால் அது வந்து யுரேனியம்-235, 146 நியூட்ரான்ஸ்னால் அது யுரேனியம்-238. ஓகே, இப்போ வந்து நம்ம டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா நியூக்ளியர் ரியாக்டரில் நிறையா நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த நியூட்ரான்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம கொண்டு வந்து அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அதுதான் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். ஸோ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் டு பேலன்ஸ் தேர் செயின் ரியாக்ஷன் இன் நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம செயின் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்து எதை டிபெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னா ஸ்பேஷியல் மைக்ரேஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் டு த ரியாக்டர் சைஸ் அண்ட் ஷேப். இதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் ஃப்ரம் ஃப்ரிக்ஸ் லா. டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் டிரைவ்டு ஃப்ரம் ஃப்ரிக்ஸ் லாலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃப்ரிக்ஸ் லா வந்து என்ன, ஃப்ளக்ஸ் வந்து பை, கரண்ட் டென்சிட்டி வந்து ஜே. ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா J is equal to minus d dou pi by dou x. இது வந்து சிங்கிள் டைமென்ஷனலுக்கு இது வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். அண்ட் 3D வந்து 3 டைமென்ஷனில் J is equal to minus d del pi. இது வந்து 3 டைமென்ஷனலில் இதுக்குரிய டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். இது வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் எதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஸ் லா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபிரிக்ஸ் லாலேருந்து தான் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். ஸோ அது வந்து சிங்கிள் டைமென்ஷன்னா மைனஸ் டி டோ பை பை டோ எக்ஸ், இதே இது 3 டைமென்ஷன்னா மைனஸ் டி டெல்டா பை. இது வந்து ஜே வந்து கரண்ட் டென்சிட்டி, டி வந்து டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா டோ என் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சிக்மா ஏ பை மைனஸ் டெல். ஸோ இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நியூட்ரான் டென்சிட்டி. இது வந்து என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நியூட்ரான் டென்சிட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் ரேட் மைனஸ் அப்சார்ப்ஷன் ரேட் மைனஸ் லீக்கேஜ். ஓகே, ப்ரொடக்ஷன் ரேட் மைனஸ் அப்சார்ப்ஷன் ரேட் மைனஸ் லீக்கேஜ். ஸோ இதை வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா டி டெல் பை மைனஸ் சிக்மா ஏ பை ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/v டோ பை பை டோ டி. அதுதான் வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷனை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. டி டெல் பை மைனஸ் சிக்மா ஏ பை ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/v டோ பை பை டோ டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நியூட்ரான் கிராஸ் செக்ஷன் பார்க்குறோம். ஸோ இது ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு என் சிக்மா. ஸோ இந்த சிக்மா வந்து மேக்ரோஸ்கோபிக் கிராஸ் செக்ஷன், இந்த சிக்மா வந்து மைக்ரோஸ்கோபிக் கிராஸ் செக்ஷன். ஸோ என் வந்து கேபிட்டல் என் நியூக்ளியர் பெர் யூனிட் வால்யூம். ஸோ இதன் யூனிட் வந்து என்னென்னா பர்ன்ஸ் கேட்பாங்க. நியூட்ரான் கிராஸ் செக்ஷன் வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு என் சிக்மா. ஓகே, யூனிட் வந்து பர்ன்ஸ். 1 burn இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻28 மீட்டர் ஸ்கொயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.